வணக்கம். Kyocera Taskalfaல ட்ரம் கிளீனிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த எம்பி ட்ரே செட் இருக்குல்ல, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த டியூப்ளெக்ஸ் யூனிட்டையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் பண்ணால் தான் நம்ம அந்த ட்ரம்மை வந்து எடுக்க முடியும். இப்போ ஃப்ரண்ட்டில் இந்த டோனர் வைக்கிற இந்த இடத்த வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வேஸ்ட் டோனர் பாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இதுதான் ஒரு முக்கியமானது. இந்த ஒயிட் கலரில் ஸ்கேல் மாதிரி இருக்கா, இந்த ஓட்டையில் விரலை வச்சு நல்லா வெளியே இழுத்துருங்க. இழுத்தாதான் உங்களுக்கு அந்த ட்ரம்மை வந்து வெளியே எடுக்க முடியும். நல்லா வெளியே இழுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரம்மு. இந்த ட்ரம்முக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அந்த ஸ்டார் ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டார் ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணால் தான் நீங்கள் அந்த ட்ரம்மை வந்து வெளியே எடுக்க முடியும். இப்போ ட்ரம்முக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விரல் போகிற மாதிரி கேப் இருக்கும். அந்த கேப்புக்குள்ளே விரலை விட்டு இந்த மாதிரி வெளியே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு ஒயிட் பேப்பர் இல்லைனா அந்த ஒரு A4 கவரை வந்து அதுக்கு முன்னாடி விரித்து வச்சுருங்க. விரித்து வச்சுட்டு அது மேலே அந்த ட்ரம் யூனிட் வைங்க. இந்த கருப்பு கலரில் இந்த ரவுண்டு மாதிரி இருக்கா, இதுதான் ட்ரம்மு. அது வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி இந்த கீழே இந்த பிளாஸ்டிக் வந்து கீழே இருக்கிற மாதிரி இது மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒயிட் கலரில் ஸ்கேல் மாதிரி இருக்கா, இதுதான் ப்ரைமரி சார்ஜ் ரோலர். இதை வந்து வெளியே எடுக்கணும். அதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு கம்பி மாதிரி நீட்டி இருக்கா, இதை வந்து உங்கள் விரலை வச்சு ரைட் சைடு வந்து புஷ் பண்ணுங்கள். இந்த ரைட் சைடு உங்கள் விரலை வச்சு தள்ளிங்கன்னா அந்த லாக் வந்து ரிலீஸ் ஆயிரும். ஓகே, இதுக்கப்புறம் ஜஸ்ட் இது மாதிரி வெளியே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்துடும். இப்போ இது நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் ரோலர் மாதிரி இருக்கா, இதுதான் ப்ரைமரி சார்ஜ் ரோலர். இதை வந்து ஒரு பனியன் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சிருங்க. உங்கள் பிரிண்ட் பேப்பரில் அங்கங்கே புள்ளியாக இருக்குது அப்படின்னா இதுதான் காரணம். இது அப்படி இருந்துச்சுன்னா இதை மாற்ற வேண்டியது இருக்கும். நல்லா தொடச்சி ஒரு சேஃபான பிளேஸில் வச்சுருங்க. இப்போ இந்த ட்ரம்மை எப்படி நம்ம வெளியே எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒயிட் கலரில் லாக் மாதிரி இருக்கும். அந்த லாக்கை உங்கள் 2 விரலை வச்சு ஈஸியாக அப்படி வெளியே இழுத்தீங்கனாலே வந்துடும். இந்த மாதிரி வெளியே இந்த லாக்கை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராடு மாதிரி வெளியே இருக்கும். அந்த ராடை வந்து ஜஸ்ட் உங்கள் கையால் பிடிச்சி வெளியே இழுங்க. இழுத்த உடனே உங்களுக்கு ராடு வந்து வெளியே வந்துடும். இதுக்கப்புறம் ஜஸ்ட் அப்படியே வெளியே இழுங்க. சப்போஸ் வரல அப்படின்னா இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அங்கேயும் ரொட்டேட் பண்ணிகிட்டே வெளியே இழுத்தீங்கன்னா அந்த ராடு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வெளியே வந்துடும். இந்த ராடு எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், அதை தொலைச்சிடாதீங்க. அதை பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பனியன் கிளாத்தை வச்சு அந்த ராடை நல்லா தொடச்சிருங்க. இதுக்கப்புறம் ட்ரம்மை இந்த மாதிரி ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. இதுக்கப்புறம் ஒரு பனியன் கிளாத்தை வச்சு அந்த ட்ரம்மில் இருக்கிற பவுடர் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக தொடச்சிருங்க. தொடச்சி சேஃபாக வச்சுருங்க. இந்த துணி வந்து நல்லா சாஃப்டான துணியாக இருக்கட்டும். இப்போ அந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கா, இதுதான் பிளேடு. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் ஸ்க்ரூ இருக்கும். அதை வந்து 3 இந்த மாதிரி ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ண பிறகு அந்த பிளேடை வந்து ஈஸியாக நீங்கள் வெளியே எடுத்துடலாம். ஜஸ்ட் ஒரு ஆணில மாட்டின மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி விரலை வச்சே நீங்கள் வெளியே எடுத்துடலாம். சப்போஸ் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மைனஸ் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு இந்த மாதிரி வெளியே எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி ஜஸ்ட் 2 தட்டுங்க. தட்டிட்டு அதில் நிறைய வேஸ்ட் டோனர் இருக்கும். அதை எல்லாத்தையுமே பனியன் கிளாத்தை வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சிருங்க. இப்போ அந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்ட் பவுடர் இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி தட்டுனீங்கனாலே வெளியே வந்துடும். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பவுடர் வந்து அதில் தான் ஒட்டிகிட்டு இருக்கும். ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிடுங்க அந்த பவுடர் எல்லாத்தையுமே. ப்ரெஷ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு பனியன் கிளாத்தை வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சிருங்க. இப்போ அதில் ஒரு ரோலர் மாதிரி இருக்கும். அந்த ரோலரை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணாலே உங்களுக்கு அந்த வேஸ்ட் டோனர் வந்து இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே நீங்கள் தொடச்சிக்கிட்டே வரணும். நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சிருங்க. அந்த கருப்பு கலரில் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒயிட் கலர் மாதிரி நமக்கு தெரிய ஆரம்பிச்சிக்கா. இந்த மாதிரி அந்த வேஸ்ட் டோனர் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. உள்ள ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும், அது வந்து ஒயிட் ஆகிற வரையும் நல்லா இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக தொடச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் இருக்கா, இதை வந்து மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு அதை பவுடர் வந்து இன்னும் போகலை அப்படின்னா மட்டும் இதை ரிமூவ் பண்ணுங்கள். இது ரிமூவ் பண்ணுறது ஈஸி தான். அதில் பார்த்தீங்கன்னா 3 சைடும் இந்த 1 2 3 இந்த 3 சைட்லேயும் ஒரு லாக் மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு மைனஸ் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு நீங்கள் வெளியே இழுக்கணும். அந்த 3 சைடையும் இந்த மாதிரி ஒரு மைனஸ் ஸ்க்ரூ வச்சு இந்த மாதிரி லைட்டாக நெம்புனீங்கனாலே அது வந்து ஈஸியாக நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வெளியே வந்துட்டு இதுக்கப்புறம் ஜஸ்ட் அதை வந்து ரிமூவ் பண்ணி அதில் இருக்கிற டோனர் வேஸ்ட் டோனர் எல்லாத்தையும் நல்லா ஒரு பனியன் கிளாத்தை வச்சு தொடச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்த அளவுக்கு இல்லை, ஏன்னா நம்ம நல்லா தொடச்சிட்டோம். சாரிங்க, ஒரு 1 மினிட் மட்டும் இந்த வியூவில் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம் யூனிட்டில் இருக்கிற எல்லா வேஸ்ட் பவுடரையும் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம தொடச்சாச்சு. இது மாதிரி நீங்களும் தொடச்சிருங்க. தொடச்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே மாட்ட வேண்டியதான். இப்போ அந்த சில்வர் கலரில் அந்த லாக்கில் இருந்து எப்படி நம்ம வெளியே எடுத்தோமோ அதே பொசிஷனில் வச்சு அந்த லாக்கில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு அது மாட்டிடும் அந்த லாக்கில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 இடத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் விரலை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது மாட்டிடும். இப்போ வந்து இந்த பிளேடை வந்து மாட்டணும். இந்த பிளேடில் பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் மாதிரி இருக்கா, இந்த சைடும் இந்த சைடும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆணி மாதிரி இருக்கும். இந்த இருக்கா பிளாஸ்டிக்கில், இந்த ஆணியில் அந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டாக போய் மாட்டுற மாதிரி நீங்கள் அந்த பிளேடை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்.
நீங்கள் கழட்டும் போது எந்த பொசிஷனில் கழட்டினீங்களோ அதே பொசிஷனில் நீங்கள் பிளேடை வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆணிலையும் கரெக்டாக அந்த ஹோல்ஸ் வந்து மாட்டியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்டார் ஸ்க்ரூவை வந்து போட்டு நீங்கள் டைட் பண்ண வேண்டியதான். ரொம்பலாம் டைட் பண்ண வேண்டாம். நீங்கள் கழட்டும் போது எந்த அளவுக்கு ஈஸியாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு டைட் பண்ணால் போதும். பிளேடு மாட்டியாச்சு. இப்போ இந்த ட்ரம்மை வந்து மாட்ட வேண்டியதான். இதை ஜஸ்ட் நல்லா ஒரு துணியை வச்சு நல்லா மறுபடியும் தொடச்சிக்கோங்க. இப்போ ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ரோலர் மாதிரி இருக்கும். அந்த ரோலர் வந்து கரெக்டாக அந்த சைடில் ஒரு ரோலர் இருக்கும். அந்த ரோலரில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். இந்த இருக்கா, இதான் அந்த ரோலர். இதே மாதிரி இந்த ட்ரம்மில் பார்த்தீங்கன்னா இந்த ரோலர் இருக்கும். இந்த ரோலரும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த பொசிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்மில் அந்த ரோலர் வந்து கரெக்டாக அந்த ஹோல் மாதிரி இருக்கா, அந்த ஹோல் உள்ளே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இன்னொரு சைடை ஜஸ்ட் அப்படி ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம்மை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஸ்டீல் ராடை நல்லா தொடச்சி அந்த ஸ்ப்ரிங்கையும் மறக்காமல் இந்த மாதிரி அந்த ஸ்டீல் ராடில் வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ராடை வந்து இந்த ட்ரம் கிட்ட வந்து ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் இந்த மாதிரி வச்சு நீங்கள் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ண வேண்டியதான். சப்போஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அங்கேயும் ரொட்டேட் பண்ணிட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இன்சர்ட் ஆயிரும். அந்த ராடில் ஒயிட் கலர் பிளாஸ்டிக் இருக்குல்ல, அது வந்து லைட்டாக தான் வெளியே தெரியணும். சப்போஸ் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா அங்கேயும் ரொட்டேட் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிட் ஆயிரும். இந்த பிளாஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் வெளியே தெரியணும். அந்த ராடை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கில் லாக் எடுத்தோம்ல, இதுதான் அந்த ராடையும் ட்ரம்மையும் லாக் பண்ணி வைக்கிறது. இதை நம்ம எடுத்து ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். அந்த ட்ரம்மோடைய இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த லாக் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். அதில் ஜஸ்ட் அந்த லாக்கை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், இந்த மாதிரி ஃபிட் ஆயிரும். இப்போ இந்த சார்ஜ் ரோலரை வந்து ட்ரம் யூனிட்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த ட்ரம் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஹோல் மாதிரி இருக்கா, அது மாதிரி ப்ரைமரி சார்ஜ் ரோலரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காடி மாதிரி இருக்கும். அந்த காடி வந்து கரெக்டாக அந்த ஹோலில் வந்து பிளேஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடு அந்த காடியில் வச்சு ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸிங் டைப் தான். இந்த மாதிரி ஜஸ்ட் அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஃபிட் ஆயிரும். ட்ரம்மை க்ளீன் பண்ணி அந்த ஃபிட்டிங்ஸ்லாம் கரெக்டாக திருப்பி ஃபிட் பண்ணியாச்சு. இது மாதிரி ஜஸ்ட் அந்த ட்ரம்மை வந்து இன்சர்ட் பண்ண வேண்டியதான். இந்த ட்ரம் பொசிஷனை வந்து பேக்வேர்டில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். ஒரு ரேக்கில் ட்ரேயை வச்சு எப்படி நம்ம தள்ளுவோமோ அதே மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி ஃபிட் பண்ணி ஜஸ்ட் ஒரு தள்ளுனா போதும், உங்களுக்கு ஈஸியாக அந்த ட்ரம் யூனிட் வந்து உள்ளே போயிடும். உள்ளே போய் கரெக்டாக ஃபிட் ஆயிரும். இதுக்கப்புறம் அந்த ஸ்டார் ஸ்க்ரூ வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி டைட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் மறக்காமல் இந்த ஒயிட் கலர் ஸ்கேல் மாதிரி இருக்குல்ல, இதையும் உள்ளே தள்ளி ஃபிட் பண்ணிடுங்க. இதுதான் ட்ரம் யூனிட் வந்து லாக் பண்ணுறது. இதுக்கப்புறம் வேஸ்ட் டோனர் பாக்ஸை ஃபிட் பண்ணிடுங்க. ஃபிட் பண்ணி இந்த கவரை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த டியூப்ளிகேட் யூனிட் வந்து ஓப்பன் பண்ணிங்களா, அதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி MP3 செட்டையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.